இந்த கொஸ்டினை கவனிங்க. இது ஏற்கனவே யூபிஎஸ்சியில் கேட்டப்பட்ட கொஸ்டின். The average marks of 100 students are given to be 40. It was found later that mark was one student were 53 which were misread as 83. The corrected mean mark are அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், நம்ம இதை பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு பார்ப்போம். இப்போ இந்த டேட்டாவை கவனிங்களேன். இதில் ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், கீழே ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. இதில் எல்லா நம்பரும் வந்து சேமாக இருக்குது. ஆனால் என்னது, இந்த நம்பர் மட்டும் மாறி இருக்குது. மற்றது 67, 67, 82, 82. இதோட டோட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 340. இதோட டோட்டல் சம் வந்து 370. இதெல்லாம் சம் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது? 370 வருது. இப்போ 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பரை டோட்டல் சம்மோட டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 68 கிடைக்குது. அதுதான் ஆவரேஜ். அதே மாதிரி இங்கே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 370 கிடைச்சிருக்கு. இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது என்ன வருது? 74 வருது. சரியா? இதில் கொஞ்சம் கீனாக நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 நம்பர்ஸ், செட் ஆஃப் 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு செட் ஆஃப் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்சர்வ் பண்ணிங்கன்னா, ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்கு. ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்கு. என்னது? 53 இதெல்லாம் இங்கே 83 இருக்கு. இப்போ இதில் அந்த ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஒரு நம்பரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ இருக்குது? 30 தான் டிஃப்ரென்ஸ். 83லேருந்து 53 அதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்க டிஃப்ரென்ஸ் வந்து 30. இப்போ இது வந்து ஓல்டு நம்பர், இது வந்து நியூ நம்பர். ஏன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து அதில் ஒரு நம்பர் மட்டும் தப்பான நம்பரு. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கோம்? சரியான நம்பர் வந்து நியூ செட் ஆஃப் நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பரை மட்டும் நம்ம சொல்லியிருப்பாங்க. இப்போது அதோட டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மாறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். மற்றதெல்லாம் சேம் தான், ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. இப்போ பாருங்கள், இது சேஞ்ச் ஆகிருக்கு. டோட்டல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? 30 தான் சேஞ்ச் ஆகிருக்கு. டோட்டல் 30 தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓல்டு வேல்யூவில் வந்து அப்போ இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அதுதான் இங்கேயும் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது கவனிங்க. இப்போ 68 அப்படிங்கிறது ஓல்டு செட் ஆஃப் வேல்யூஸோட ஆவரேஜு. நியூ செட் ஆஃப் வேல்யூஸில் எவ்வளோ வருது? 74. இந்த டிஃப்ரென்ஸை கவனிங்க. எவ்வளோ வரும்? 73. 74 மைனஸ் 68 எவ்வளோ வருது? 6 அப்படிங்கிறது வருது. சரியா? இது வந்து ஆவரேஜ். இது வந்து சிம்பிளாக அதோட டோட்டல் சம்மு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம டைரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஆவரேஜுக்கு நியூ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி? இந்த 6 எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மாறின நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதோ அதை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை? 5. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 1, 2, 3, 4, 5. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 5. அந்த 30 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 6. ஓல்டு நம்பரை விட நியூ நம்பர் வந்து என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? அதோட 30 கிடச்சிருக்கு. அந்த 30க்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ வருது? 6. இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டா போதும். அப்போ எவ்வளோ வரும்? 68 + 6 = 74 கிடைக்குது.
74 கிடைச்சிரும். சரியா? இதுதான் இது ஜஸ்ட் லைக் ஒரு அப்சர்வேஷன். அப்போ என்ன டைரெக்டாக அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி ஆவரேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டிஃப்ரென்ஸோட மீன் வேல்யூ ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது நியூ ஆவரேஜ் கிடைச்சிரும். புரியுதா? இப்போ இந்த டேபிளை கவனிங்க. ஆக்சுவலாக இதில் ஒன்றும் மாற்றலை, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். 78, 60, 53, 67, 82 அப்படிங்கும்போது அதோட டோட்டல் வந்து 340. அதோட டோட்டல் வந்து 340. இதில் என்ன மாற்றிருக்கேன் நான், 82 இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 62 இருக்குது. இப்போ இதோட டோட்டல் எவ்வளோ வரும், இதோட டோட்டல் எவ்வளோ வரணும், இதில் எவ்வளோ இதோட டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கணும். இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ 20 டிஃப்ரென்ஸ் இருக்குது, 20 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்போ நிச்சயம் என்ன ஆகும், டோட்டல்லையும் 20 குறைஞ்சிருக்கும், டோட்டல்லையும் 20 குறைஞ்சிருக்கும். அப்படின்னாக்க அதனால 320 தான் இதோட ஆன்சர். சரி, ஆவரேஜ் இந்த 320 டைரெக்டாக நீங்கள் ஆவரேஜ் பார்க்கணுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், இந்த எத்தனை அப்சர்வேஷன் இது, இதுலையும் என்ன இருக்குது, 1, 2, 3, 4, 5 அப்சர்வேஷன் தான் இருக்குது. அப்போது இந்த டிஃப்ரென்ஸுக்கு அந்த எந்த நம்பர் மாறுனுச்சோ அந்த நம்பரோட டிஃப்ரென்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 20 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 4, 5, 20, 4, 5 20. அப்போ 4 கண்டுபிடிச்சாச்சு. அந்த இதுக்கு வந்து நியூ டிஃப்ரென்ஸு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை என்ன செய்யணும், நம்ம இதில் ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா? ஓல்டு வேல்யூவோட நியூ வேல்யூ கூடியிருக்கா குறைஞ்சிருக்குதா, குறைஞ்சிருக்குது. குறைஞ்சிதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். எவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணணும், இந்த 4 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நிச்சயம் அங்கே 64 தான் நியூ ஆவரேஜ். இந்த செட்டுக்கு நியூ ஆவரேஜ். சரியா? இந்த செட்டுக்கு நியூ ஆவரேஜ் குறைக்கணும். இங்கே கூடி இருந்தது என்னது, ஓல்டு வேல்யூ 53, நியூ வேல்யூ 83. ஸோ இதில் 30 டிஃப்ரென்ஸ் இருந்தது. இந்த 30யை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 30 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு என்ன வருது, 6. அந்த 6ஐ டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவனிங்க, 320 ஏன் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 320 இஸ் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 6 5 30, 6 5 30 மீது 2, 4 5 எவ்வளோ 20. அப்போ 64 நியூ ஆவரேஜ் வந்து 64. நீங்கள் டைரெக்டாக இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆவரேஜே எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிச்சி அதுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ஆவரேஜை இங்கே டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இதை நீங்கள் இந்த ரெண்டை வச்சு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டினுக்கு போயிடலாம். கவனிங்க, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் நமக்கு மார்க் வந்து ராங்காக ஃபீட் பண்ணப்பட்ட மார்க் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. அதோட ராங்காக ஃபீட் பண்ணும்போது என்ன ஆவரேஜ் வந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. நியூ ஆவரேஜ் ஃபீட் பண்ண பிறகு எவ்வளோ ஆவரேஜ் வந்துச்சு அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த நியூ மார்க் எவ்வளவு, நியூ மார்க்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓல்டு ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் என்ன, 66லேருந்து 64 போயிடுச்சுன்னு சொன்னாக்கா மீதி 2. இப்போ இந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 அதோட மார்க் எவ்வளோ வரணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை அப்சர்வேஷன் இருக்கும், 5 அப்சர்வேஷன் இருக்கு. இன்டூ 5 எவ்வளோ 10. இந்த 10 தான் இந்த டிஃப்ரென்ஸ். பழைய மார்க்குக்கும் நியூ மார்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு 10. அப்போ என்ன இங்கே என்னவா இருக்கும், 73 இருக்கும். அப்போ இது 3 இன்புட்டாக கொடுத்துட்டு இதை கேட்டாங்கன்னு சொன்னால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணணும். ஒரு இங்கே 69 இருக்கு.
அப்போ இங்கே என்ன வேல்யூஸ் வரும்? இங்கே என்ன வேல்யூஸ் வரும்? இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 5 ரைட்டா? இங்கே இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 69ல் 4 போயிடுச்சுன்னா 5. இப்போ என்ன பண்ணணும்? 1 2 3 4 5 அப்சர்வேஷன் இருக்குது. இந்த 5ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, ஈக்குவல் டு 25. 25ங்கிறது என்னது? டிஃப்ரென்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 63 ப்ளஸ் 25 எவ்வளோ? ஈக்குவல் டு 88 அப்படின்னு போட்டுருவோம். 88 போடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதில் 100 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் மார்க் வந்து 40 கொடுத்துருக்காங்க. 53 வந்து தப்பாக 83ன்னு ரீட் பண்ணி அந்த 40 கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? நம்ம அதை கரெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை கவனிங்க. The average mark of 100 students. The average mark of 100 students. இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்டு? ஸ்டூடெண்ட் வந்து 100. அப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 100. ஆவரேஜ் மார்க்கு வந்து எவ்வளோ? 40 சொல்கிறாங்க. 40 சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஆக்சுவலாக 53ங்கிறது அவருடைய மார்க்கு. ஆனால் மிஸ்ரீட் ஆஸ் என்ன பண்ணியிருக்காங்க? 83ன்னு ரீட் பண்ணிட்டாங்க. 83ன்னுட்டு தப்பாக ரீட் பண்ணிட்டாங்க. அப்போது 83 தான் வந்து என்னது நமக்கு இங்கே ஓல்டு. 83 வச்சு நீங்கள் மார்க் 83 வச்சு கண்டுபிடிக்கும் போது தான் எவ்வளோ வந்திருக்கு? 40 வந்திருக்கு. இது வந்து நியூ மார்க். இது ஆக்சுவல் மார்க் வந்து நியூ மார்க் வந்து 53. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 30 தான் டிஃப்ரென்ஸ். எத்தனை அப்சர்வேஷனு? 100 அப்சர்வேஷன் அப்படின்னு சொன்னால் 100ஆல் டிவைட் பண்ணுங்க. 100ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு சைபர் கட் பண்ணுங்க. இங்கே தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைபரை கட் பண்ணிவிட்டு பாயிண்ட் எங்கே போடணும்? முன்னாடி போடணும். 0.3 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னாக்க அதுக்கு எவ்வளோ வேல்யூஸ்? 0.3ன்னு வருது. இப்போ இந்த 0.3ஐ பழைய ஆவரேஜோட ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா நீங்கள் டிசைட் பண்ணணும். பாருங்கள், ஓல்டு வேல்யூ அதிகமாக இருக்குது, நியூ வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன? கண்டிப்பாக இதை விட குறையும். 40ங்கிற ஆவரேஜை விட நிச்சயம் எவ்வளோ குறையும்? இது குறையணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதில் அந்த 40ல் 40.0ன்னு போட்டுக்கங்க. அங்கே 0.3ஐ நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? 7.7. இங்கேருந்து இது 9 ஆகிடும். அப்போ அங்கே போது 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. இங்கே என்ன இருக்குது? 39 தான் இருக்குது. 39.7 அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். சரியா? இது இவ்வளவு தான் ஆன்சர். அப்போ 39.7 அதில் ஆன்சரில் இருக்குன்னு நினைக்கிறேன்.